நாளைக்கு திருப்பூரில் பேரணி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் கிருஷ்ணகிரியில் ஓசூரில் பேரணி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதி வாரியாக எல்லா இடங்களிலும் பேரணி தேசிய கொடி ஏந்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை மட்டுமே வைத்து வீரர்களுக்கு இறந்த வீரருக்கு வீர வணக்கத்தை சொல்லவும் ராணுவ வீரர்களுக்கு உங்களோடு இருப்போம் நாங்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கவும் இந்த பேரணி நடத்தப்படுகிறது. சென்னை வந்தப்ப ஓபிஎஸ் அழைக்காதது வருத்தமா இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. வேற பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த இதை மட்டும் வச்சுக்கலாம். வேற ஏதாவது இருக்கா? திரும்ப வர்த்தகத்தை நிப்பாட்டினால தான் இந்த போர் நிப்பாட்டினானே அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளம். அதாவது பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக முடியாது, யாருக்காக வேண்டி இந்த போரை நிறுத்தலை அப்படிங்கிறத தெளிவாக பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நிச்சயமாக திருப்பி ஏதாவது தாக்கு நடந்தால் மிகப்பெரிய அணு ஆயுத போராகவே நடக்கும். சமூக வலைதளத்தில் தவறாக கருத்து பதிவு உத்தரப்பிரதேசத்தில் வந்து இது அதாவது இல்லை திமுகவை பற்றி பேசினா யாரும் புகார் கொடுக்கறது இல்லை. உடனடியாக வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அவங்க இதுக்கு நம்ம புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தேச உணர்வு இருந்தால் நிச்சயமாக அவங்க கைது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காப்புல இவர் பாஜக மாநிலத்தில் வந்து வாய்ப்பு மாங்க பேசுகிறாரு. வாயெல்லாம் புளிக்காது, வாயெல்லாம் நல்லா தான் இருக்குது, மாங்காயும் பிடிக்காது. இப்போல்லாம் மாம்பழ சீசன் தான். ஆனால் மத்திய பிரதேசத்தில் இப்போ அமைச்சர் மீது வந்து தானாக வந்து வழக்கு பதிவு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசலையா? ஆமாம். இது அதை பற்றி எனக்கு தெரியல. தெரிஞ்ச தலைவர் வராரு. மாவட்டம் எல்லாம் செய்ய இதே சுருக்கம் விழுகக்கூடாது. முக்கியமாக நிற்கிற ஆளு கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஜாலியாக வர்றீங்க. அங்கே கம்மி வந்து விட்டது. கரெக்டாக இருக்கு. வந்து விட்டது. யார் பேசுகிறா? தொண்டர்களின் தலைவர் யார் பேசுறாங்க? முன்னாடி